என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்காக இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கென்று இங்கு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை அழிக்க நினைக்கின்ற ஒருவரை நீ இன்றே கண்டு கொண்டு அவரை உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பிவிடுவாய். என் குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு தருகின்ற எச்சரிக்கை பதிவினை இன்று மட்டும் இதனை சொல்லிவிட முடியாது. இது உன்னுடைய வாழ்க்கை பற்றியது. இந்த அப்பன் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் மீண்டும் கொடுக்க வர தர வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறுத்துவிடக்கூடாது. அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்துகிறது, எந்த விஷயம் எல்லாம் எப்பேற்பட்ட திசையை நோக்கி நடக்கின்றது என்பதனை பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். பல துரோகங்களையும் பல எதிரிகளையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையில் எல்லாம் உன்னை பழி வாங்க துடிப்பவர்கள் என்பதை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். ஆனால் என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் அவ்வளவு எளிதில் சட்டென்று சரியாக புரிந்து விடுவதில்லை. தன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் எல்லோரையும் நம் நல்லவர்களாகவே பார்த்தாலே என்னவோ, யார் எந்த தவறு செய்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் சட்டென்று கெட்டவர்கள் என்று உன்னால் நினைக்கவும் முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம் என்னதான் செய்வது என்று சொல்லி என் குழந்தை, நீ உன் வேலைகளை கவனித்து தொடங்கு விட்டாய் அல்லவா? ஆனால் உன் அப்பன் எனக்கு நான் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் நினைப்பவர்கள் யார் என்பதை நாம் எப்பொழுதும் அடையாளம் காண்பித்து வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று இப்பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சூழ்நிலைகள், இனி உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும். நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பார்க்கத்தான் இந்த அப்பன் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன். நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் அது இந்த அப்பனுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி அல்லவா? என்னுடைய வெற்றியை நான் பெற வேண்டும் என்று சுயநலமாக இருப்பது என்ன தவறு இருக்கின்றது? அப்பன் சுயநலமானவன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சுயநலத்தில்தான் என் பிள்ளையின் சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உன்னை ஆட்டி படைக்கின்ற சில தீய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் யார் என்பதை உனக்கு சிறு குழப்பத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்குள் இந்த இரண்டு திசையில் இருப்பவர்கள் உனக்கு வேண்டாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் ஒருவர் மட்டும்தான் உன் குடும்பத்தையே அழிக்க வேண்டும், ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் எந்த திசையில் இருப்பவர்கள் என்று நீ அறியாமல் இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இன்று உனக்கு அப்பன் அதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். எந்த திசையில் இருப்பவராக இருக்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன். ஆனால் அவர்களை எளிதாக உன்னால் அடையாளம் காண முடியாது அல்லவா?
தேவையில்லாத எந்த ஒரு கவலையும் இல்லாமல், தேவையில்லாத எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை உன்னை வந்து சேர வேண்டும். நீ நினைத்ததை விட பல நாள் விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கான எல்லா மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் நிச்சயமாக இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நீ நினைப்பதை விட பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வெற்றியும் உனக்கு ஆனதாக நிறைவேறப் போகின்றது. அது உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். நல்ல மாற்றம் உனக்குள் வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பது உண்மை அல்லவா? சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் இவர்கள் நீ என்னவானாலும் நமக்கென்ன என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம் அவர்களுக்காக இறக்கப்படுவதில் எந்த நியாயம் இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் சொல்வது போல சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு அத்தனை பேருமே நல்லவர்களாகத்தான் நம்மிடத்தில் நாடகமாடிக் கொண்டிருப்பார்கள். அதனால் பழக பழக இவர்கள் உண்மையான குணம் என்னவென்று நமக்கு தெரிய வந்துவிடும். இவர்களோடு பேச இவர்களின் மனது என்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாக நமக்கு புரிய வந்துவிடும். இனிமேலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதில் நமக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கை வந்துவிடும். இவர்கள் யார் என்பதை அவர்கள் வெளியில் காட்டுவதற்காக ஒரு நேரமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரையும் பற்றி சரியாக தெரியாமல் அவர்களை தூக்கி எறிந்து தலையில் வைத்து கொண்டாடக்கூடாது, ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று உன் அப்பன் சொன்னது போல எந்த திசையில் இருக்கிறவர்கள் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்கள், இவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்பதனை சேர்த்துதான் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாம் ஏராளம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சிகளை பலமாக தொடர்ந்து இவர்கள் எடுத்து உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்த நினைக்கின்றார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு அப்படியே இருப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாது போனால் உனக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் கடைசி வரையிலும் தெரிந்திருக்க போவதே இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்கி தயாராகிவிட்டார்கள். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா என் குழந்தையே? இவர்கள் உன்னை எல்லாவற்றிலும் குழப்பமடைய செய்ய நினைக்கின்றார்கள். நடந்துவிட்ட நல்ல விஷயத்தை கூட நாடகமாகத்தான் இப்பொழுது நினைக்கின்றார்கள். நடக்காது போல காண்பித்து இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நீ சரியாக பேசுவதை கூட சரியில்லை என்று உன்னை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கை உன்னை
சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற உன்னை வேண்டும் என்றே குழப்பம் அடைய வைப்பதுதான் இவர்களோடு வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் நம் நிச்சயமாக கண்டிக்க முடியாது. ஏனென்றால் கேட்டால் அவர் விருப்பம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் என் குழந்தையே, அவர்கள் இவர் திட்டத்தை தீட்டும் பொழுது இந்த அப்பன் அருகில் இருந்து கேட்டதனால் உனக்கு அதனை இப்பொழுது சொல்கின்றேன். இது போன்ற ஒரு ஈவு இரக்கம் மற்ற மனிதர்களை நான் எங்கும் பார்த்தது கிடையாது. எத்தனையோ நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உன்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ நினைத்ததையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இவர்களிடத்தில் எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உன்னால் முடியும் என்று நீ என்ன தெரியுமா? இவர்களுக்கு நீ செய்ய நன்றியும் எப்பொழுதும் இவர்களுக்கு நீ செய்து கொடுத்த உதவியும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். யாருக்கு எதை செய்தாலும் அது என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த மனிதர்களை உனக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா? நம் உண்மையில் கஷ்டப்படுகின்றவர்களையும் உண்மையில் வாழ்க்கையில் வேதனைப்படுகின்றவர்களையும் விட்டுவிட்டோம். இங்கு யார் நம்மிடத்தில் நடித்தார்களோ அவர்களைத்தான் பெரிதாக எண்ணிக்கொண்டோம். நம்மிடத்தில் நடித்தவர்களுடைய நடிப்பை உண்மை என்று நம்பி அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொடுத்து விட்டோம். இப்பொழுது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றோமே என்று இந்த தோல்வியை நிச்சயமாக நீ மேலும் தொடர வேண்டுமா? அப்படியானால் முதலில் இவர்களோடு பழகுவதை, இவர்களுக்கு உதவி செய்வதை நீ நிறுத்திவிட வேண்டும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது, அவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இனிமேல் இந்த வேலை அவர்களுக்கு தொடர வேண்டாம். உடன் பிறந்த 2 பேர், இந்த 2 பேரும் இருக்கின்ற திசையை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே. இதிலிருந்து ஒருவரை நீ இருக்கின்ற திசையை நோக்கி அந்த இடத்தில் வடமேற்கு திசையிலும், இன்னொருவர் நீ இருக்கின்ற திசையில் இருந்து இடத்திலும் நேராக மேற்கு திசையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை என் குழந்தை, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் தாண்டி ஒருவர் இருக்கின்றார். நீ இருக்கின்ற இடத்தில் இருந்து நேர் எதிராக தெற்கு திசையில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என் குழந்தையே, இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்துவிட அவர்களால் ஆன அத்தனை முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நான் தெய்வமாக நின்று உன்னை காத்து நிற்கும் பொழுது இவர்கள் எந்த திசையிலிருந்து என்ன சூழ்ச்சி செய்தாலும் என்னால் இந்த தெய்வம் எதையும் முன் அருகில் நெருங்க விடாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லவா? எப்படியெல்லாமோ உன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டு வெளியே அனுப்ப பல முயற்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உண்மைதான், இந்த வாழ்க்கையை விட்டே வெளியே தள்ளி எனக்கு எதுவுமே இல்லை என்று நீ அழுது புலம்புகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உண்மைதான். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து, அது உண்மைதானே? அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் ஒருவரின் உயிர் போய்விட்டது என்றால் அதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையலாம். நாம் தான் நல்லவர், அதனால்தான் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது.
அவர்கள் கெட்டவர்கள். அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று போன்ற உணர்வோடு அவர்கள் உன்னை இங்கிருந்து அனுப்ப பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இவர்கள் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன். எந்த திசையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிவிட்டேன். அப்படியானால் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பன் கொண்டு வந்த இந்த செய்தியான பலன் என்ன? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு கொடூர மனம் கொண்டவர்களா இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கெடுதலை எல்லாம் எண்ணி நீ பெருமைப்பட்டு கொள்ளாதே. ஏன் தெரியுமா? இவ்வளவு விரைவாக இவர்களை பற்றி தெரிய வந்து விட்டதல்லவா? இல்லை என்றால் இன்னும் இவர்களுக்கு பல உதவியை நீ செய்து கொண்டு ஏமாந்து போயிருப்பாயல்லவா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை. மேலும் மேலும் பல ஏமாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருந்திருக்கும் என்பதுதானே உண்மை. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு எல்லாம் சந்தித்து நீ வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கி செல்வதற்கு பலவிதமாக நிச்சயமாக யார் இது போன்ற விஷயங்களை எண்ணி காண்பித்து கொடுக்கின்றார்களோ அதையெல்லாம் நான் சட்டென்று உடனே வெளிப்படுத்தி விடுவேன். சூழ்ந்து வருகின்ற ஆபத்துக்களை உடனே நான் உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடுவேன். ஒரு உயிரை பறிக்க வேண்டும், எதை செய்தாலும் அது நடந்து விடுமே என்று நீ எப்பொழுதும் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அப்பொழுது அவர்கள் செய்கின்ற அந்த விஷயத்தை நீ பொருள்படுத்த வேண்டாம். எப்பொழுதும் அவர்கள் செய்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் அவர்கள் செய்கின்ற வினைகள் அத்தனையும் அது அவர்களுக்கே போய் சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனை வெளிக்காட்ட வேண்டாம் என்று எதை செய்தாலும் அது நடந்து விடுமா? தெய்வத்துடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் இங்கு நடக்காது. அதனால் இந்த தீய விஷயங்கள் அத்தனையும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ளே திரும்ப செல்லப் போகிறது என்பதை நீ நினைக்கக்கூடாது. அப்பனுடைய சக்தி அதிகரிக்கிறது என்பது அவர்களுக்கு வேண்டுமானால் புரியவில்லை. ஆனால் உனக்கு புரியும் அல்லவா என்ன நடக்கிறது என்று? என் குழந்தை, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நம்மை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நாம் சரியாக பெற்று கொண்டாலே போதும். வருகின்ற தீய வினைகளை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி ஓடிவிட இவர்கள் வடமேற்கு திசையில் மேற்கு திசையிலும் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு துக்க நிகழ்வு நடந்துவிட்டால் மேலும் என்ன நடக்கும் என்பது போலத்தான் யோசிக்கின்றாய். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உனக்கு ஏற்பட்ட பல இன்னல்களும் பல சோதனைகளும் நான் என்றும் பொறுப்பேற்பேன். அதற்கு நான் எப்பொழுதும் உனக்கான கடமைப்பட்டு இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை மாறாது போன்றது. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் யார் நிச்சயமாக எந்த வகையில் பாதிக்கப்பட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட மாட்டார்கள். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வெற்றியை நீ நிச்சயமாக யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. நீ விட்டு கொடுக்கின்ற நேரம் ஒரு நல்ல வாழ்வு உனக்காக வரும். அப்போது மற்றவர்கள் உன்னால் ஒவ்வொரு உதவிகளையும் நீ செய்து கொடுத்து விடலாம். நடக்கின்ற விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே.
உன்னுடைய துரோகிகள். எப்பொழுதும் நீ அவர்களை மறந்து விடாதே. அவருக்கெல்லாம் இவர்களுக்கு என்ன செய்ய நினைத்தாலும் இந்த அப்பன் ஒருபோதும் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த அப்பன் உன்னோடு உனக்கான ஆசீர்வாதங்களை என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.